என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாட்டிக்கிட்டு இருக்கேன், காற்று போகாமல் இருக்கிறதுக்காக. ஓ, கஷ்டமாக இருக்குது அதை வாட்டுறதுக்கு? கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குது. ஓ, இதை ஈஸியான மெத்தடில் வந்து வாட்டுறதுக்கு ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், சரியா? ம். வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்னா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சீல் பண்ணுற ஒரு மிஷின் தான் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் சீலர். இதை வந்து நடுவில் வந்து வச்சோம்னாலே போதும், ஈஸியாக வந்து பிளாஸ்டிக்கை வந்து சீல் வந்து பண்ணிடலாம். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் பேக் சீலர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் பேக் சீலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டை வந்து தேவைப்படும். இதை தான் ரெண்டாக வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூடுற மாதிரி வந்து அமைப்பு மாதிரி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோ மயிரை வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நிக்ரோ மயிரை வந்து பார்த்தீங்கன்னா லேசாக உள்ளது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அப்போனா தான் 12 வோல்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது உடனே ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து செய்யறனால லேசாக உள்ளது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில் 5 மீட்டர் சேர்த்து இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. இதோட ரேட்டு 70-80 இந்த ரேஞ்ச் வந்து சொல்லுவாங்க. சரி, இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் அடாப்டர் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் அதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி இருந்தால் கூட போதும், அதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து கொஞ்சம் வயர்ஸ் வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும், இதை வந்து சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மரக்கட்டையை வந்து வெட்டி விட்டுக்கோங்க. சமமாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க. நான் 20 சென்டிமீட்டர் அளவில் 2 மரக்கட்டையை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போனா தான் வந்து அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா திறந்து மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நிக்ரோ மயிரை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நிக்ரோ மயிர் வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 4-5 தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாப்பில் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து வச்சுக்கோங்க. அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவே வந்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அளவு வந்து வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதாக வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கி வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 தான் நான் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து வச்சு ஒரு 3-4 தடவை வந்து வச்சுட்டு அடுத்து வந்து கடைசியாக வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அளவு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நாம் வந்து முறுக்கி விடுற மாதிரியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து இருக்கிற மாதிரி வந்து முறுக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சீல் பண்ணுறப்ப கொஞ்சம் தடுசாக வந்து கரெக்டாக வந்து விழுகும். ஒரே தடவையில் வந்து சீல் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து முறுக்கி வந்து விட்டாச்சு. முறுக்கி விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ஸ்க்ரூ இல்லாட்டினா ஆணி வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கா. அதுக்கடுத்து நான் வந்து ஆணி வந்து அடிக்க போகிறேன். சைடாப்பில் இருக்கிற மாதிரி ஆணி அடிங்க, மேலே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ சைடாப்பில் வந்து பார்த்து வந்து ஆணி வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நிக்ரோ மயிரை வந்து அதில் வந்து முறுக்கி வந்து விட போகிறோம். நிக்ரோ மயிரை வந்து எடுத்து நிக்ரோ மயிரை வந்து லேசாக இருக்கிறனால வந்து ஆணியில் நல்லா சுற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதனால் வந்து ஒரு தடவை வந்து ஒரு இதில் வந்து ஆணியில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சைடும் ஆணியில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாகவும் இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் தான் தேவைப்படுற நேரம் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எந்த சைடு வந்து சுவிட்ச் வந்து தேவைப்படுதோ அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. சுவிட்ச் கனெக்ஷன் ரொம்ப அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோ மயிர் வந்து எனி டைம் வந்து ஹீட் ஆகிற மாதிரியே வந்து வைக்கக்கூடாது. சரி, ஓகே, சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் புஷ் பட்டன் கூட இருந்தாலும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து நார்மலாக உள்ளது தான். நம்ம அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டரில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஒரு மைனஸ் ஒயரையும் இங்கிட்ட வந்து சுவிட்ச் கனெக்ஷன்லேருந்து வர ப்ளஸ் ஒயரையும் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து நம்ம கிளிப்பை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கிளிப்பும் வந்து இரும்பு கிளிப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து முறுக்கி விட்டுக்கலாம். ஒரே வந்து முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிடும். கீழேயும் வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. அதே இதில் இன்னொரு கட்டையை வந்து மேலே வச்சு அங்கேயும் வந்து முறுக்கி வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து உருவாக்கிட்டோம். அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அமுங்குது. கரெக்டாகவும் மேலே வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கலர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாஸ்டிக் பேக் சீலர் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கிளிப் இருக்கனால வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே அமுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு ரிட்டன் வந்து வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் கிளிப் வந்து வச்சுருக்கோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்தை வந்து சீல் பண்ணி காட்டுறேன். ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து கொடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்ததுக்கு அடுத்து சுவிட்ச் வந்து போடுங்க. இந்த மாதிரி வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கோங்க.
நான் 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்படி சுவிட்ச் வந்து போட்டுட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். அதுக்கடுத்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணிடுங்க. பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சீல் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கு. அந்த இது இங்கே மட்டும் லைட்டாக சீல் பண்ணலை, மித்த இடத்த பாருங்கள் சூப்பராக சீல் பண்ணியிருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இங்கே மட்டும் வந்து சரியாக அந்த இதாகாதனால கூட இருக்கலாம். சரி ஓகே, இது வந்து சூப்பராக சீல் பண்ணுது. அதை தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் இங்கே டைட்டாக வைங்கன்னு சொல்லிட்டு. இப்போ லைட்டாக லூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீல் பண்ணலை. அதை நம்ம டைட்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கடுத்து இன்னொருக்கு அகைன் வந்து சீல் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா டைட் வச்சாச்சு. நல்லா டைட் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பொரிகடலையை வந்து பார்த்திங்கன்னா சீல் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பொரிகடலை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு சுவிட்ச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து போட்டுட்டு ஒரு செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே சூப்பராக வந்து சீல் பண்ணியிருக்குங்க. அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கோடு தான் நடுவில், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சீல் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம சீலிங்குங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து வாங்குவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சீல் பண்ணியிருக்கு. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் குவாலிட்டி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா சீல் வந்து ஆகிருக்கு. ஸோ நல்லா தான் சீல் பண்ணியிருக்கு. சரி ஓகே, அகைன் வந்து இந்த இடத்துல இன்னொருக்க சீல் வந்து பண்ண போகிறேன். இதை வந்து இன்னொருக்க வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணுங்க. இப்படி வச்சுட்டு அந்த செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து வச்சு எடுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த ஹீட் வந்து கரெக்டான இதில் வந்து வரதுக்காக தான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது கோடு வந்து போட்டுருச்சு. செம. இதை வந்து பார்த்திங்கன்னா விழுகாது பாருங்கள். செமையாக சீல் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, செம சீலிங்க. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடுகளில் வந்து ரொம்ப கம்மியான செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். மெழுகுவர்த்தியை வச்சு வந்து வாட்டலாம், ஏன்னா நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கடைகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குனா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். சரி ஓகே, இது மாதிரி வந்து கொஞ்சம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பண்ணுறேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஈஸியாக சீல் பண்ணுதா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பாருங்கள், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து டிசைன் பண்ணது. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பல்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீல் பண்ணுற ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சீல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.